கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வார்த்தை மத்தேயு எழுதின புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய 33ஆம் வசனம் வரைக்கும். இன்றைய நாளிலேயும் கூட 33ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாங்க. ஸோ இந்த நாட்களில் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுதாங்க, முதலாவது நீங்கள் என்னை தேடுங்க, என்னுடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம பொதுவாக உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் இன்றைக்கி சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே முதல் இடத்த வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபஸ்ட்டு இடத்த நான் வரணும்னு சொல்லி எல்லாருமே ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த முதல் இடத்த எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த முதல் இடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அநேக நேரங்கள் எல்லாரும் அதற்காக பிரயாசப்படுகிறாங்க. ஸோ அது நல்லது. ஆனால் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுதுன்னா அது எப்பொழுது? வசனம் சொல்கிறது, அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அப்படின்னா, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், ஸோ மற்ற செடி கொடிகளை பாருங்கள், அவைகளை என்ன செய்யணும்? தேவன் ஒவ்வொரு நாளும் அவைகள் என்னைக்காட்டும் கவலைப்பட்டதுன்னா இல்லை, ஒவ்வொரு நாளும் அதுக்கு தேவையான காரியங்களை அதுகளுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தார்னா தேவன் போஷித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம நாளை தினத்தில் என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி செயல்பட போகிறது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறதுன்னு சொல்லி அநேக அங்கலாய்ப்போடு ஒரு கேள்விக்குறியோடு நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விசேஷமானவர்கள். ஸோ ஏன் விசேஷமானவர்கள் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம யார் உலகத்தில் சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய இரத்தத்தின் சொந்தம் அப்படிம்பாங்க. ஸோ இரத்தத்தின் நம்ம யார் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ லோகாதின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வெளியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பூமியிலேருந்து வானம் எவ்வளவு உயர்ந்தவரோ அவ்வளவு உயர்த்தப்பட்ட தேவன் சொல்கிறாங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். ஸோ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். ஸோ நம்மளை வைத்து தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் கூட ஒரு பாடல் கூட மிகவும் அழகாக சொல்கிறது, அன்பான தேவன்